Hello everyone. I hope you all are doing well. ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு Q&A வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது அந்த போஸ்ட்டில். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹாவ் நியர்லி 5 years of software engineering experience and I also have a master's degree. I'm currently working as a back-end engineer in a company. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ முதல் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, வாட் ஆர் குட் டு ஹாவ் ஸ்கில்ஸ் இன் 2025 அப்படின்னு. ஸோ குட் டு ஹாவ் ஸ்கில்ஸுங்கிறத விட இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் செட் இருக்கும். இப்போ காலேஜில் படிக்கிறதோ அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதில் நீங்கள் யூ ஸ்டார்ட் மேக்கிங் தட் பர்டிகுலர் ஸ்கில் செட் இன்னும் ஸ்ட்ராங்கர். ஏன்னா இப்போது கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் வந்து என்னதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட அதை நீங்கள் எப்படி நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னா ஜாவா வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி இப்போ மார்க்கெட் இல்லை, கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் திங்ஸாக இருந்தால் கூட டு யூ நோ தட் வெல், டு யூ நோ த பேசிக்ஸ் கம்ப்ளீட்லி வெல், தென் கோ டு த அட்வான்ஸ்ட். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது நீங்கள் வந்து தரோவாக இருங்க, அதுக்கப்புறமா யூ கேன் பில்ட் ஆன் அதர் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AWS அப்படிலாம் எடுத்தோன்னா உங்களால் ஃபுல் டீப் டைவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் டேக் அன் எஃபர்ட். நீங்களே வந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியில் யூ கேன் கிரியேட் அன் AWS அக்கௌண்ட். அழகாக நீங்கள் 1 இயர்க்கு அதில் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும், ஃப்ரீ டயர்னு, வித்தவுட் பேயிங் எனிதிங். அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டேக் இனிஷியேட்டிவ், நீங்களே வந்து யூ ட்ரை டு லேர்ன் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு you try to do projects in whatever skills you are trying to gain so that உங்களால் அதை ஷோகேஸ் பண்ண முடியும். இப்போது ஜாவா அப்படின்னு எடுத்தால் ஜாவாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி AWSனால் ஜாவா AWSல சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கணுன்னா ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் இஃப் யூஆர் இன்டு ஜாவா. இல்லை பைத்தான் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் ஃப்ளாஸ்க் அண்ட் ஃப்ளாஸ்க் அப்புறம் யூ கேன் கோ டு ஃபாஸ்ட் API, ஜாங்கோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கேதரிங் ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் 1-2 ஸ்கில்லை எடுத்து அதை நீங்கள் இன்னும் பெட்டராக ஸ்ட்ராங்காக ஆக்குனீங்கன்னா உங்களால் ரெஸ்யூமேல வந்து அதை போர்ட்ரே பண்ண முடியும், ஜஸ்டிஃபையும் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து ரெஸ்யூமேல ஒரு 25 ஸ்கில் போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே போய் ஒரு கேள்வி கேட்டால் they will not know. ஸோ மேக் ஷுவர் என்ன நீங்கள் உங்களோட டொமைன் என்னவோ அதில் யூ பி தரோ, அதில் யூ ஷுட் நாட் ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் எனிதிங். ஸோ அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கனாலே that is more than enough. ஸோ இப்போ 2025க்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஆப்வியஸ்லி வி ஆல்சோ see that நிறையா வந்து AI இஸ் கோயிங் டு டேக் ஓவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் யூ டோன்ட் கேர் அபவுட் ஆல் தட். யூ ஃபோக்கஸ் ஆன் பெட்டரிங் யோர் ஸ்கில்ஸ். ஸோ இஃப் யூஆர் அ பிகினர், ஸ்டார்ட் வித் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் யூ கேன் மூவ் ஆன். இஃப் யூ ஆல்ரெடி நோ அ லாங்குவேஜ் தென் நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் டெக்னாலஜி லைக் AWS or GCP or Azure அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர் இஃப் யூ லைக் SRE ஸ்டஃப் லைக் DevOps அது பிடிக்கும்னா அதில் யூ கேன் லேர்ன் Docker, Kubernetes அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பாத்தில் போகிறீங்களோ அதில் என்னெல்லாம் இப்போ டாப்பாக இருக்குது. இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உங்களுக்கு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் கோலாங் வந்து இப்போது நிறையா பேர் இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ நிறையா கம்பெனிஸ்லேயும் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் டு யூஸ். ஏன்னா இட்ஸ் ஹைலி எஃபிஷியன்ட், கன்கரன்சி வந்து வேறு லெவலில் இருக்கும், ஜாவாக்கும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு அதுக்கு இருக்கும் அண்ட் நிறைய ஸ்கோப் இருக்குது கோலாங்க்கு. அதே மாதிரி ரஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி அப் அண்ட் கம்மிங், நிறையா பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ யூ கேன் கோ வித் கோலாங் ஆர் ரஸ்ட். இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற நல்ல ஒரு ரோபஸ்டான டெக்னாலஜி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஜாவாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் யுவர் மைண்ட், உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரூட்டில் போங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து நீங்கள் டீப் டைவ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர நீங்களே யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபர்தர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நீங்களே சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹவு டு பிகம் அ குட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தான், லைக் நீங்கள் வந்து டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் AI இஸ் கோயிங் டு டேக் ஓவர். இந்த அவுட் சைட் நாய்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. லைக் உங்களுக்கு உங்களோட ஸ்கில் செட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்க ட்ரை பண்ணுங்கள், தென் யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஸோ இருக்கிற டைமில் மேக் மோஸ்ட் ஆஃப் இட், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா முக்கியமான ட்ரெயிட் என்னென்னா இந்த கோடிங் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
எப்பவுமே நீங்க வந்து புதுசா லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து யூ கேன் கெட் இன்டு அ ஜாப். ஏன்னா இப்போ வெரி ரேர்லி இப்போ பைத்தான்னு ஒரு ரோல்ல எடுக்குறாங்க உங்கள. அதே பைத்தான் தான் நீங்க ஃபுல்லா அந்த கம்பெனில பண்ணுவீங்களான்னா கிடையாது. நீங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா சில ஸ்கில் செட்ஸ்லாம் லேர்ன் பண்ற மாரி இருக்கும் டியூரிங் த ஜாப். ஸோ அதுக்கு உங்களுக்கு தனியா ட்ரெய்னிங் பீரியட் அதெல்லாம் குடுப்பாங்கன்னு யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட். மெயின்லி நீங்க என்ன கிராஸ்ப் பண்றதுல வந்து நீங்க கில்லியா இருக்கணும். லைக் அதுல நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கனாலே, நீங்க என்ன டெக்னாலஜி அவங்க குடுத்தாலும், உங்களால ஒரு 10 நாள்ல யூ கேன் கிராஸ்ப் இட் அப்டின்னா, தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி அ மிகப்பெரிய ஒரு ட்ரெய்ட் எல்லா நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும். யூ ஷுட் நாட் ஹெசிடேட் டு லேர்ன் சம்திங் நியூ. தட் இஸ் வாட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நான் வந்து ஜாவா பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் பைத்தான் கோர்ஸ் எடுத்தேன். ஸோ பைத்தான் பண்ணேன். ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பைத்தான் மட்டும் தான் பண்ணேன். பைத்தான், எஸ்ஏபி அது ரிலேட்டடா தான் நான் பண்ணேன். ஃபுல் ஸ்டாக்ல பண்ணேன். ஆனா இப்போ நான் வந்து பைத்தானும் பண்றேன், கோலாங் பண்றேன், ஜாவா 3 லாங்குவேஜஸும் பண்றேன். ஏடபிள்யூஎஸ்லயும் ஐ அம் ஏபிள் டு டூ. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் கர்வ் தான். லைக் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வர டோன்ட் ஹெசிடேட் டு லேர்ன் மோர். நெவர் ஸ்டாப். அண்ட் அட் எனி பாயிண்ட் நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீலே பண்ணக்கூடாது இன் யுவர் ஜாப். கம்ஃபர்ட்டுங்கிறது வந்து எப்படின்னா, ஓகே நீங்க அதே ஸ்கில்லையே திருப்பி திருப்பி ஒரு பைத்தானையே தான் வச்சு நீங்க பல வருஷம் ஓட்டுறீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து ஜாப் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா தட் வோன்ட் பி இனஃப். எப்பவுமே தேர் ஷுட் பி சம்திங் நியூ டு லேர்ன் ஃபார் யூ. அந்த மாரி ஒரு கம்பெனி, அந்த மாரி ஒரு ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல நீங்க இருந்தா தான் யூ வில் பி கன்டினியூவஸ்லி லேர்னிங் சம்திங் நியூ. யுவர் லேர்னிங் ஷுடன்ட் ஆல்வேஸ் பிளாட்டோ. லைக் நீங்க வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டா அது போயிட்டு இருக்கக்கூடாது. நெறைய புதுசு புதுசா நீங்க கத்துக்கிற மாரியான ஒரு சேலஞ்சிங்கான வொர்க் என்வைரன்மென்ட் வந்து அட்லீஸ்ட் இந்த பிகினிங் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து நீங்க அந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட்ல இருந்தா தான், நீங்க யூ ஷுட் பி சரவுண்டட் அமங்ஸ்ட் லைக் இன்டெலிஜென்ட் பீப்பிள். லைக் ஹூ யூ கேன் லேர்ன் ஃப்ரம், ஹூ யூ கேன் கெட் மென்டர்ட். ஸோ அந்த மாரி ஒரு என்வைரன்மென்ட்ல இருக்கும்போது உங்களுக்கே வந்து அந்த ஒரு தர்ஸ்ட் இருக்கும். ஓகே நான் வந்து இன்னும் நெறையா கத்துக்கணும். ஓகே இது நான் பெட்டரா பண்ணலாம். செல்ஃப் ரியலைசேஷன். லைக் இது நான் பெட்டரா பண்ணலாம். நான் இது பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ண 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 உங்களுக்கே உங்களோட வீக்னஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்தந்த இடத்துல நீங்க அப்பப்போ யூ கேன் இம்ப்ரூவைஸ். இப்படி பண்ணி பண்ணி தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபைனலி லைக் யூ கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். Then you can decide whether you want to go into the architecture, like if you want to become an architect or you want to go into managing people, like whichever you are good at, you know. அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், லைக் ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் அண்ட் டாக் டு பீப்புள் ஹவு தே ஆர் கோடிங்னு பாருங்கள் அவங்க. அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங்லாம் பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக செம்மையாக பண்ணுறீங்க, அதுலலாம் எந்த இதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணல, லைக் இஃப் யூ நாட் கம்யூனிகேட்டிங் வெல் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து அது வந்து ஈடாக இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன், ஃபோக்கஸ் ஆன் பீங் ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன். நீங்கள் பண்ண ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. லைக் பீட் யுவர் ஓன் செல்ஃப். அப்போ தான் உங்களால் வந்து லைக் இந்த எவர் சேஞ்சிங் ஃபீல்டில் வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கரண்ட்டாக லைக் ஏன் இப்போ ஜாப் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஏன்னா நிறையா பீப்புள் தே ஆர் ஏபிள் டு எக்ஸல். நிறைய பேர் இப்போ நல்லா பண்ணுறாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எக்கச்சக்க கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியா இருக்குது. வி ஹாவ் ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். எவ்ரிபடி இஸ் அப்ளைங் ஆன் லிங்க்டின். ஸோ எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் அது ஆக்சசபிளாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது தேர் இஸ் நோ அதர் வே ஃபார் த கம்பெனிஸ் டு ஃபில்டர் அவுட் கேண்டிடேட்ஸ். அதனால தான் அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ செட் நவ் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். What are the skills that we need to get data analyst job? What's the difference between a data analyst and a data scientist? So டேட்டா சயின்ஸ் பற்றி அனலிஸ்ட் பற்றி எனக்கு தெரியல. ஐ எம் அ பேக் எண்ட் இன்ஜினியர் as I told you. பட் ஆஸ் ஃபார் as I know, எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு நம்ம கொஞ்சம் அதில் அனாலிசிஸ்லாம் பண்ணுறது, டேட்டா க்ளீனிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்டோட ரோல். ஆனால் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் யூ நீட் டு நோ லைக் பைத்தான் அண்ட் ஆல் தட். பட் யூ வில் நாட் பி ஆக்சுவலி கிரியேட்டிங் எனி அல்காரிதம் as such. பட் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து லைக் தே நீட் டு கிரியேட் சம் அல்காரிதம்ஸ், தே நீட் டு ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ், லைக் ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வித் டேட்டா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஒர்க் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டு. டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் ஆனால் கோடிங் லைக் பைத்தான், ஆர் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க.
பவர் பிஐ, டேப்லோ, லைக் விஜுவலைசேஷன் ஆஃப் டேட்டா, அதெல்லாம் டேட்டா அனலிஸ்ட்டு. டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் ரோல் ஐ வுட் சே. நெக்ஸ்ட் வந்து விச் டேட்டாபேஸ் லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும் அண்ட் யுவர் சஜஷன்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் வித் எஸ்கியூஎல், MySQL. அது வந்து ரொம்ப ஈஸி. RDBMS. ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட கான்செப்ட்ஸை வந்து முதல்ல நீங்கள் தரோ பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ டு NoSQL. பட் ஐ வுட் சஜஸ்ட் டேட்டா பேஸுன்னு தனியாக லைக் என்ன சொல்கிறது, லேர்ன் பண்ணோன்னா ரெண்டுமே பண்ணுங்கள். யூனோ SQL அண்ட் NoSQL. லைக் ஜஸ்ட் டூ லைக் ப்ராஜெக்ட்ஸ் இன் போத். பிகாஸ் லைக் ஒரு கம்பெனின்னு வரும்போது they are not going to use just one database. They'll have different technical requirements. So அதுக்கேற்ற மாதிரி it's going to keep on changing. So if you're a fresher, then learn both. If you're already working, then you might already be exposed to one and you don't know the other. So it's better to learn the other one as well. Next, opportunities for career gap around 5 years after graduation, how to approach interviews. Yeah. So I would say like just be honest, that is எப்போவுமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் தேன் டு வந்து அதை மூடி மறைச்சு இருக்கிறது தான் ஆக்சுவலாக வந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு வந்து இட் ஷுட் ஃபீல் ஜெனுவன். ஓகேவா? இட் கேன் பி எனி ரீசன். ஓகே, மேபி உங்களுக்கு வேலை கிடைக்கல, இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதோ, இல்லை ஃபேமிலி சம்திங், இட் கேன் பி எனிதிங். ஓரளவுக்கு பி ப்ரொஃபஷ்னல். At the same time, be honest, you don't have to get into all the details like முதல் வருஷம் இப்படி நடந்தது, செகண்ட் இயர் இப்படி அப்படின்னு இல்லை. ஓவராலாக வாட் இஸ் த திங், வை யூ டென்ட் ஆக்சுவலி யூ டென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ஹாவ் அ ப்ரொஃபஷ்னல் அட் த சேம் டைம் ஜெனுவன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா ஆக்சுவலி வாட், லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் when people screen the resumes, they see the career gap but they don't reject you because of that. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் டு தே ஃபீல் தட் நீங்கள் சொன்னது ஜெனுவனாக இருக்கா, இல்லை இவங்க கதை விடுறாங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர தே டோன்ட் ரிஜெக்ட் யூ ஆன் த பேசிஸ் ஆஃப் கெரியர் கேப். மோஸ்ட் கம்பெனிஸ் ஐ வுட் சே. ஸோ ஜஸ்ட் பி ஆனஸ்ட் அபவுட் இட். தேர்ஸ் லைக் நோ அதர் வே டு புட் திஸ் பிகாஸ் லைக் லைஃப் ஹேப்பன்ஸ். லைக் என்ன வேணால் நடக்கலாம் யாருக்கு வேணாம். ஸோ இதுக்காகலாம் நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு டேக் இட் டு ஹார்ட். யூ ஜஸ்ட் பி ஆனஸ்ட் and like probably get a referral, like maybe talk to the HR before itself and tell them upfront, hey like எனக்கு வந்து 5 years career gap இருக்கு, but I'm looking forward to start working, I'm really interested. And make sure your resume is good, clean, like ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் செட்டை இது பண்ணியிருக்கீங்க and it is truthful. எதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணி போய் சொல்கிறது ரெஸ்யூமேல, இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஓப்பனாக இருங்க, கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு கிராக் சம்திங். லீட் கோடில் மீடியம் அண்ட் ஹார்ட் கொஷின் சால்வ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். இட்ஸ் நாட் லைக் பீப்புள் ஹூ ஹவ் டன் லைக் 1000 ப்ராப்ளம்ஸ். ஈவன் ஃபார் தெம், if they find a new pattern, whether it's a medium or hard, when you come across something new, definitely அவங்களுக்கும் வந்து it's something new, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ if you're starting out, நீங்கள் வந்து நான் முன்னாடி இதை சொல்லியிருக்கேன் என்னோட லீட் கோட் சொல்யூஷன் வீடியோஸில். லைக் ஈஸி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 50 சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடு நிறுத்திக்கோங்க. ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் மீடியம் அண்ட் ஹார்ட் ஒன்லி. மீடியம்லேயே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மீடியம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர்ன் தெரிய வரும். அண்ட் இப்போது லைக் தெர் ஆர் லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ இஃப் யூர் ஃபைண்டிங் இட் ஹார்ட், நீங்கள் ரேண்டமாக மீடியம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த அண்டர்லைங் ப்ராப்ளமோட பேட்டர்ன் அண்ட் சொல்யூஷன் வந்து நீங்கள் முன்னாடியே என்கவுண்டர் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தெரியாது. See, we are all not computer scientists, right? ஆல்ரெடி யாரோ ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு அல்காரிதம் வந்து they have invented. அதை தான் நம்ம வந்து we are trying to apply to most of the problems. So find those patterns. லைக் நான் என்னோட வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அண்ட் என்னோட சொல்யூஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஒரு இதுக்கும் நான் பேட்டர்னையும் நான் சொல்லுவேன். முக்கியமானது வந்து 2 pointers, ஸ்லைடிங் விண்டோ, ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ட்ரீஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஸ்டில் நாட் ஏபிள் டு சால்வ் அ மீடியம் ப்ராப்ளம் இன் அ பர்டிகுலர் பேட்டர்ன், you keep solving more medium problems until you are thorough with that pattern. That is the only way. Okay, இது வேறு வழியே கிடையாது. And you cannot simply go by the number of problems because ஒருத்தவங்க 150 ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நானும் அதே 150 ப்ராப்ளம் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியணும்னா தெரியாது. ஏன்னா நம்மளோட லெவல் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது கம்பேர்ட் டு தெம்.
ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு 200 ப்ராப்ளம்ஸ் பண்ணா தான் தே ஆர் தரோன்னா, டூ த 200. டேக் யுவர் டைம். டோன்ட் ரஷ் இட். பிகாஸ் எவ்ரிடே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு நெனைப்போம். பட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி வொர்க்கிங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோப் அப். ஸோ டேக் யுவர் டைம் வித் இட். டோன்ட் ரஷ் இன்டு த சொல்யூஷன். And also don't like waste lot of time trying to solve it on your own. Already solution is published na, go and take a look, learn the solution, don't memorize it. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்யூஷன் பார்க்க தான் ஒரு பாயிண்டில் உங்களுக்கே வந்து பல்ப் எரியும். ஓ, இது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம்ல, அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் வர வரைக்கும் ஜஸ்ட் கீப் டூயிங் இட், டோன்ட் லூஸ் ஹோப். தட் இஸ் த ஒன்லி வே ஐ கேன் சே. Okay. Next question. Currently, I'm working as a video editor for the past 10 months and I'm 2023 passed out. Now I'm able to switch to a software engineering role. Okay, like, are you telling? I think அவர் வந்து கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, he is asking அவரால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. யா, அஃப்கோர்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், லைக் வெதர் இட்ஸ் அ கெரியர் கேப் ஆர் you have not, like studied engineering, or you are currently working in a different role and you want to switch to a software engineering role, get the proper skill set first. லைக் ப்ராப்பராக ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணி ரெடி பண்ணுங்கள். ரெஸ்யூமே சாலிடாக இருக்கணும். ரெஸ்யூமேல எந்த பொய்யும் சொல்லாதீங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் போர்ட்ரே பண்ணுங்கள். 1-2 நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணுங்கள். உங்களோட கிட்ஹப் லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். லிங்க்டின் வந்து அப்டேட் பண்ணுங்கள். லிங்க்டின் அப்டேட் பண்ணுறதுங்கிறது மெனி பீப்புள் ஜஸ்ட் ஓவர்லுக். ஆனால் இப்போது கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே லிங்க்டின்ல இருக்காங்க. ஸோ பெட்டர் டு ஹாவ். நீங்கள் ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்கீங்களோ அதே தான் வந்து உங்களோட லிங்க்டின்லேயும் வந்து போட்டே ஆகணும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஹாவ் த சேம் இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹேவிங் ஆன் யோர் ரெஸ்யூமே ஆன் யோர் லிங்க்டின் அஸ் வெல். ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா வரும். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் கோயிங் டு டேக் மோர் டைம் ஆப்வியஸ்லி. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் not everybody wants to take a risk, right, by hiring you. So make sure you're worth that risk. வேறு எதுவுமே கிடையாது. Okay, there's no particular template in getting a software engineering job, like BE பண்ணாதான் இல்லை பிடெக் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. I know so many people who have like literally been in some other field and they have switched just because they are good at what they're doing. So make sure you're really good at it and try like mid-sized small size companies first. ஏன்னா அவங்க வந்து they'll be like open to trying to hire people like you. So அதை முதல்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக you will crack it. Yeah, so this was the last question. நான் சொன்னதெல்லாம் hopefully it is helpful for all you people. ஸோ எதாவது questions இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் down below, and if you like the video மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் subscribe to my channel. I've been posting lot of LeetCode solution videos and more such videos are coming up very soon. அண்ட் சிஸ்டம் டிசைன் வீடியோஸும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். I'll see you guys in another video. Until then, take care. Bye-bye.